ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பள்ளி மாணவர்களுக்கு புதிய ஆதார் எடுக்க மற்றும் பயோமெட்ரிக் திருத்தங்கள் மேற்கொள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்று முதல் புதிய நடைமுறை ஒன்று செயல்படுத்த போகிறாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. ஸோ அதற்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் ஆதார் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது. இந்த பணிகளை இந்த மாதத்திற்குள்ளேயே முடிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 37,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளிகளில் 50 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் முதல் வகுப்பு முதல் +2 வரை படித்து வருகின்றனர். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பலருக்கு ஆதார் அட்டையே கிடையாது. அரசு திட்டங்களை பெற வேண்டுமானாலும் சரி, உயர்கல்விக்காக உதவித்தொகை பெற வேண்டுமானாலும் சரி, வங்கி கணக்கு ஆரம்பிக்க வேண்டுமானாலும் சரி, ஆதார் எண் அடிப்படையாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு திட்டங்களை செயல்படுத்தும் அவர்களுக்கான விவரங்களை பெறுவதற்கும் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் ஆதார் இல்லாத மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் இன்று முதல், அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை முதல் பள்ளிகளில் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடக்க உள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளில் படிக்க வரும் குழந்தைகளுக்கு ஆதார் பெறுவதற்கு சேவை மையங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் எல்காட் நிறுவனம் மூலம் இன்றைய தினம் பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளது, பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மற்றும் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பை எல்காட்டின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலம் தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதனால் நிரந்தர சேர்க்கை மையத்திற்கு பயணிக்க வேண்டிய அவசியம் தவிர்க்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதே நாளில் அனைத்து மாவட்டத்திலும் இந்த திட்டத்தை தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதற்காக உங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு ஏற்கனவே தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. எல்காட் நிறுவனத்தில் 770 பதிவு அல்லது அப்டேட்டிங் கிட் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தால் திறம்பட இதனை சேவையை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்காட் கிளை மேலாளர் பதிவு புதுப்பித்தல் பணியை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து 770 கருவிகளையும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிபிடி முறையில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவதற்கு பள்ளி குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் திட்டத்தை மிகவும் உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு பள்ளிகளிலுமே ஆதார் சேவை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கு மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆதார் அட்டை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், அல்லது பயோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணுறது, டெமோகிராஃபிக் சேஞ்சஸ், அதாவது முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், பிறந்த தேதி மாற்றம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 வயதுக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆதாரை புதுப்பிக்க வேணும். அதே மாதிரி புதிய ஆதார் அட்டை எடுக்கணும் அப்படின்னாலுமே இனிமேல் பள்ளி மாணவர்களுக்கு அவங்கவுங்க பள்ளிகளிலேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 1 மாத காலத்திற்குள்ளே இந்த பணியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஆதார் கார்டே இல்லை இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களோட பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் ஆதாரில் ஏதாவது பயோமெட்ரிக் சேஞ்சஸ் பண்ணணும், டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை அந்த குழந்தைங்க கையில் கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.